நன்னாரி சிரப் வீட்டிலே எப்படி ஈஸியாக ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் நன்னாரி வேறு. இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிது. இந்த சிரப் செய்கிறதுக்கு நான் 50 கிராம் நன்னாரி வேறு யூஸ் பண்ணியிருக்கேன். நன்னாரி வேறு அதில் இருக்கிற தூசிலாம் போகிற மாதிரி 2-3 தடவை கழுவி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ண நன்னாரி வேறு இந்த மாதிரி 1-2 இடித்து எடுத்துக்குங்க. எல்லா வேரையும் இது மாதிரி நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. இதோட இந்த டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இதை அப்படியே ஊற வச்சிடலாம். நைட்டு ஃபுல்லாக ஊறட்டும். அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா வேரெல்லாம் நல்லா ஊறி வந்திருக்கு. ஊறினதுக்கப்புறம் தண்ணியும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதனால் இன்னொரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா பாதியாக குறையிற வரைக்கும் 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லா பாதியாக குறைஞ்ச உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இது ஒரு ஃபில்டரில் வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டின தண்ணி தனியாக அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக பாகு ரெடி பண்ணிக்கலாம். இந்த டம்ளரில் 2 டம்ளர் சுகர் எடுத்திருக்கேன். இது 1/2 கிலோ இருக்கும். சர்க்கரையோட 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. பாகு பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்ச தண்ணியை இதோட சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக 1/2 மூடி லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. ரெடி பண்ண நன்னாரி சிரப்பை ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இதை ஃப்ரிட்ஜில் 3 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கடையில் வாங்குகிற நன்னாரி சிரப்போட இது நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்ததாக இந்த சிரப் வச்சு சர்பத் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரை மூடி லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. லெமன் ஜூஸோட 2 ஸ்பூன் நன்னாரி சிரப் சேர்த்துக்கோங்க. கூலிங்காக ஐஸ் க்யூப்ஸ் இல்லைன்னா ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. இதோட நீங்கள் தேவைப்பட்ட சப்ஜா சீட்ஸும் சேர்த்துக்கலாம். நீங்களும் இந்த சர்பத்தை ரெடி பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.